இந்த சாபத்தை மட்டும் வாங்கிடாதீங்க. இந்த சாபம் உங்களுக்கு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம், இப்படி மொத்தம் 13 வகை சாபங்கள் உள்ளது. பெண்களை ஏமாற்றுவதும், சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும், மனைவியை கைவிடுவதாலும் பெண் சாபம் உண்டாகிறது. பெண் சாபம் இருந்தால் வம்சமழியும். வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாகும். முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருப்பதாலும், வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிக்காமல் ஒதுக்கி வைப்பதினால் பித்ரு சாபம் உண்டாகிறது. பித்ரு சாபம் ஏற்பட்டால் வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போவது, குழந்தைகள் இறந்து போவது போன்றவை உண்டாகும். இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும், அவருடைய உடலை தாண்டுவதும், பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதும், இறந்தவருக்கு வேண்டியவரை பார்க்க விடாமல் தடுப்பது போன்ற செயல்களால் பிரேத சாபம் உண்டாகிறது. பிரேத சாபம் இருந்தால் ஆயுள் குறையும். குலதெய்வ சாபம் இருந்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி இருக்காது. தொட்ட காரியம் துளங்காது. முனி சாபம் இருந்தால் செய்வினை கோளாறு ஏற்படும். ரிஷி சாபம் இருந்தால் வம்சம் அழியும். தேவ சாபம் இருந்தால் உறவினர்கள் பிரிந்து விடுவார்கள். விருட்ச சாபம் இருந்தால் கடன் மற்றும் நோய் உண்டாகும். பச்சை மரத்தை வெட்டுவதும், கனி கொடுக்கும் மரத்தை பட்டு போகச் செய்வதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும். தண்ணீரை வீணடித்தால் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும். கங்கா சாபம் இருந்தால் தண்ணீர் பஞ்சம் வரும். வசிப்பிடத்தில் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது. ஆத்திரத்தில் பூமியை காலால் உதைப்பதும், பாழ்படுத்துவதும், தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும், அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும். பூமி சாபம் இருந்தால் நரக வேதனையை கொடுக்கும். பசுவை வதைப்பது, பால் மரத்த பசுவை வெட்டக் கொடுப்பது, கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது, தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோசாபம் ஏற்படும். இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும். பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும், அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப்ப சாபம் உண்டாகும். இதனால் திருமண தடை ஏற்படும். குருவை மறப்பதும், அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்டதை தவறாக பயன்படுத்தினாலும் பிரம்ம சாபம் ஏற்படும். பிரம்ம சாபத்தால் படிப்பு வராமல் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.